வேண் பெண்ணே என் மோகத்தே ஏது இசைக்குவேன். குடும்பமே சதுர குடும்பம் தான். கோயில்ல சேவை இருக்குல்ல, அலாரிப்பு ஜதீஸ்வரம் சப்தம் வரணும் தில்லண்ணா நோட்டீஸ்வரம் எல்லாம் சொல்லி ரெண்டாவது எனக்கு மெடல் எல்லாம் போட்டுருக்காங்க. கேபி சுந்தராம்பா தம்பி எல்லாம் நல்ல மரியாதை, நல்லா இருக்கணும், கோயில் நல்லா இருக்கும், எல்லாம் பட்டுச்சுலத நகையெல்லாம் ஒரிஜினல் தான். அனைவருக்கும் அங்குசத்தின் அன்பான காலை வணக்கம். இந்த அருமையான ஒரு காலை பொழுதில் நம்ம இப்ப யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, அங்குசம் சார்பாக தமிழ்நாட்டினுடைய செவ்வியல் மரபு, செவ்வியல் நடனக்கலை, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் அடிப்படையாக இருக்கக்கூடிய உயர்ந்த கலை பரதக்கலை, அது குறிப்பாக கூத்து அப்படின்று கூத்துக்கலை, அந்த கூத்துக்கலை மரபு தான் வந்து இன்றைக்கு பரதக்கலையாக இன்றைக்கு பரிணாமம் பெற்று வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தேவரடியார் மரபினுடைய கடைசி ஒரு தூணாக இருந்து அந்த செவ்வியல் கலையை, செவ்வியல் பரதக்கலையை இன்றைக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கிற நம்முடைய பாரம்பரியம் மிக்க புகழ்பெற்ற இந்த விராலிமலை மண்ணினுடைய அடையாளமா இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய பரதக்கலையினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களையும் கலைமாமணி முத்துக்கண்ணம்மாள் அவர்களையும் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஆமா, இன்னைக்கு இந்த விராலிமலை உங்களுக்கு தான் தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு புகழ்பெற்ற ஒரு குமரன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் போற இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இது ஒரு பழனியாகவே இருக்கிறது. திருச்சி மாவட்டத்துடைய நுனி பகுதியில் இருந்தாலும் கூட திருச்சி மாவட்டத்துக்கும் இது ஒரு இன்னொரு தாய் வீடாக, வயலூர் ஒரு தாய் வீடுனா இன்னொரு வீடாக நமக்கு விராலிமலை இருக்கிறது. அப்படி குமரன் இருக்கின்ற அந்த குன்றின் அடிவாரத்தில் நம்முடைய குன்றாத ஒளி விளக்காக, குன்றாத அணையா பெருவிளக்காக நம்முடைய முத்துக்கண்ணம்மாள் அம்மா இருக்காங்க. ஒரு நூற்றாண்டு கடந்தும் இன்றைக்கு இந்த செவ்வியல் பரதக்கலை உயிர்ப்போடு வைத்திருக்கிறவர் அவர் தான். இப்பொழுது அவருடைய நேரடியாக உறவாடலாம். அம்மா வணக்கம். நீங்க பரதக்கலைக்குள்ள எப்படி வந்தீங்க? யார் உங்களுக்கு குருநாதர்? எனக்கு குருநாதர் எனக்கு தகப்பனார். எங்க குடும்பமே சதுர குடும்பம் தான். எங்களுக்கு கோயில்ல சேவை இருந்துச்சு. 32 தேவதாசிய, சின்ன மேளம் பெரிய மேளம் எல்லாம் இருந்துச்சு. அதுல வந்து நாங்க கோயில் சேவை செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு வந்து சதுர சொல்லி கொடுத்து அழகேத்து இப்படி பண்ணி எல்லாம் பண்றது. அதுல இருந்தே வாரசா வந்துட்டோம். எந்த சின்ன எத்தனை வயசுல நீங்க? 7 வயசுல எனக்கு சதிர் சதிர்ங்கிற பரதக்கலையை 7 வயசுலயே அவங்க கட்டுற தொடங்கிருக்காங்க. எங்க தகப்பனார் நட்டுனாரு. எங்க அப்பாயி பெரியப்பாயி அத்தை எல்லாருமே சதுர ஆடுவாங்க. நட்டுனாரு. எங்க குடும்பமே சதுர குடும்பம் தான். 6 தலைமுறை. பெரிய 6 தலைமுறை பார்க்கிறதே இந்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய அபூர்வ காட்சியாகவும் இருக்கு, ஒரு புதிய பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கு. நீங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்துல அப்பா என்னவா இருந்தாங்க? புதுக்கோட்டை சமஸ்தானம்ல அந்த அங்க போறதே, அங்க திருவிழான்னா போவோம். திருக்கோணத்துல மகாராஜா வருவாரு, ஆனை மேல அம்பாரி, அதுக்கெல்லாம் பண்ணி எல்லாரும் போய் ஆளாத்தி எடுத்து எல்லாம் பண்ணி இந்த 32 ஆளுமலை குடும்பமே அங்க போயிரும். மகாராஜா அரண்மனைக்கு அங்க போய் எல்லாம் மரியாதை எல்லாம் நடக்கும். நடந்து நாங்க வருவோம். அங்க திருவிழா நடக்கும் பொழுதெல்லாம் வந்து புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் வந்து உங்களை அழைச்சி மரியாதை செய்யறாரு. மரியாதை செய்வாங்க. அப்ப பொருள் உதவி எல்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கப்பா. நிலமலம்லாம் கொடுத்தாங்கல்ல, காடு நிலம் வயல் எல்லாம் கொடுத்தாரு மகாராஜா. அது வந்து நாங்க இங்க கோயில் சேவை வச்சோம்ல, அதுல எங்களுக்கு சொந்தம் பட்டாவெல்லாம் வந்துருச்சு. அவங்க என்ன இந்திரா காந்தி வந்துச்சுல்ல, அந்த அம்மா வந்து பொட்டு கட்டக்கூடாது, கோயில்ல யாரும் இருக்க கூடாது அப்படின்னு பண்ணி விட்டுருச்சு. பண்ணினால எல்லாரையும் வரி கட்ட சொல்லிடுச்சு. அந்த நிலத்துக்கெல்லாம் வரி கட்டணும். எங்களுக்கு 18 ஏக்கர் காடு 2 ஏக்கர் வய கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு 16,000 போட்டிருந்தாங்க. அப்புறம் கலெக்டர் போய் நாங்க என்னங்க இப்படி போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே 2,000 கம்மி. 14 காடுகளை எல்லாம் வித்துச்சு கட்டிட்டோம். வரி கட்டுறதுக்கே காடுகளை வித்து கட்டதா போச்சு. ஏன்னு கேட்டா 20 வருஷத்து தீர்வு, அது ஒன்னா கட்டணும். கட்டுவோம் கட்டாம இருப்போம். சர்க்காரு வந்து நிப்பாங்க, வேண்டாம் நம்ம வித்தே கட்டி விடும்னு எங்க எல்லாருமே வித்து கட்டிட்டாங்க. இப்ப நிலப்பலம் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைங்க. நிலம் இல்லை, வீடெல்லாம் கூட எங்க அண்ணன் தம்பியை சரியில்லாத நாங்க நிலத்தை வித்தோம். அவங்க வருஷம் குத்தே வாங்கினாவே போதும் வீட்டு. அதெல்லாம் அவங்க கவனிக்கிறது இல்ல. எங்க ஐயா பாத்துட்டு வேண்டாம் நம்மளுக்கு பிள்ளைய சரியில்லை, கை கட்டி போய் நிக்க வேண்டாம், சர்க்கார்ல வித்து ஒரு வழியா கட்டிட்டாரு.
அப்புறம் எங்களுக்கு வீடு வாசல்லாம் இல்லப்பா. இங்க வந்து மருமைய வீடு, தெரியுது. மக வீடு. ம் என் மகன் 2 பேரு, பொண்ணு ஒண்ணு. பெரிய மகன் தவறி போயிட்டேன், சின்ன மகன் தான் இருக்கேன். என் மக இது இதுகிட்டே தான் நான் இருக்கேன். எனக்கு வீடு வாசல்லாம் இல்லை. ஏன்னா வீடு கூட கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்களாம், ம் அது என்னன்னு தெரியல. என்னன்னு கேட்கணும். ஆமா, ஒரு பத்மஸ்ரீ 2022ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசினுடைய உயர்ந்த கலை பண்பாட்டு விருது பத்மஸ்ரீ விருது அவர் பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்களுடைய திராவிட மாடல் அரசு வந்து நம்முடைய அம்மாவுக்கு வந்து பால சரஸ்வதி விருதும் கலைமாமணி விருதும் கொடுத்திருக்காங்க. கொடுத்தாங்க. எனவே அவங்க கேட்கறதெல்லாம் இது போன்ற கலைஞர்களுக்கு, உயர்ந்த விருது பெற்ற கலைஞர்களுக்கு, மூத்த கலைஞர்களுக்கு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லியதாக குறிப்பிடுறாங்க. நம்முடைய அரசு அதை உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அம்மா சார்பாக மகிழ்ச்சியோடு கேட்டுக்கிறோம். அம்மா, நீங்க வந்து இந்த தேவதாசி மரபு சின்ன வயசுலயே நீங்க 7 வயசுலயே கத்துக்கிட்டீங்க. ஆமா. என்னென்ன பாடல்லாம் அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? பாட்டு வந்து அல்லாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தவர்ணம், ம். தில்லண்ணா, நோட்டீஸ்வரம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, எல்லாமே முறைப்படி அப்பா முறைப்படி எல்லாமே சொல்லி, ஒன்றும் தெரியாதெல்லாம் இல்லை. ஆனா எழுதவெல்லாம் கிடையாது. வாங்கப்பா, எழுதவெல்லாம் கிடையாது. எல்லாம் மனப்பாடம் தான். மனப்பாடமாவே நீங்க பாடிக்கிட்டே ஆடுற மாதிரி தான். பாடிக்கிட்டே ஆடுற மாதிரி தான். நாங்க பாடிக்கிட்டே ஆடுவோம். அப்ப பக்கவாத்திய கலைஞர் எல்லாம் யார் இருந்தாங்க? அமிர்தாக்காரு, நல்லையான்னு ஒருத்தர், ஆர்வம்னு ஒருத்தர், எங்க ஐயா நட்டுவனாரு, எங்க சித்தப்பா நட்டுவனாரு, எங்க பெரியப்பாவோட நட்டுவனாரு. அப்புறம் தான் சிங்கப்பூர் போனாராம். ஆமா, எல்லாருமே நட்டுவனாருதான்ப்பா. குடும்பமே சதுர குடும்பம் தான். கோயில்ல சேவு இருக்குல்ல, ஆமா, கோயில்ல வந்து இப்ப 3 கால பூஜைக்கும் போவீங்களா, இல்ல ஒரு கால பூஜைக்கு போவீங்களா? எப்ப போவீங்க? 4 கால பூஜைக்கு நீங்க போய் பாடுவீங்க. காலசந்தி, உச்சி காலம், சாயில்சி, ஏகாந்தம் போயிருவோம். ஓ, நீங்க போய் அங்க வந்து ஒரு உருப்படி பரதம் ஆடி அந்த குழுப்பம் எல்லாம் பாடி ஆடுறது. அதை ஆடி முடிஞ்ச உடனே ஏகாந்தம் சாமி பள்ளியறைக்கு போயிடும். அப்ப நலுங்குஞ்சல் பாடுறது. நலுங்கு நீங்க பாடி சந்திரா? நானே எங்க ஐயாவெல்லாம் பாடுவோம். அப்ப தினந்தோறும் 4 முறை மேல ஏறிட்டு வருவீங்க? ஆமா, ஏறணும். திருவிழானாலும் எங்கேயாவது சதுருக்கு போயிட்டோம்னா எங்க அண்ணன், எங்க சித்தப்பாவுக்கு போவாங்க, நாங்க சதுருக்கு போயிருவோம். கொடுமுடி, வடமதுரை, பாகநிதி, என்ன எல்லா ஊரும் 10 நாளைக்கு சதுரு, கும்மி, கோலாட்டம் எல்லாம் உண்டு. ஓ, நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் இந்த கலையை வளர்த்துருக்கீங்க? வளர்த்துருக்கேன். 2வது எனக்கு மெடல் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, 2000 மெடல். கேபி சுந்தராம்பா தம்பி எல்லாம் எனக்கு மெடல் போட்டாரு. வடமதுரையில சவுந்தரராஜ பெருமாள் மேனேஜர், அவர் 1 பவுனுக்கு மெடல் எனக்கெல்லாம் போட்டா. ஆமா, இன்னைக்கு 1 பவுனுங்கிறது தெரியும் உங்களுக்கு. 1,05,000. நல்ல மரியாதை, நல்லா இருக்கும். கோயில் நல்லா இருக்கும். எல்லாரும் ஆட பாட இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆமா, எல்லாம் பட்டுச்சிலதான். நகையெல்லாம் ஒரிஜினல் தான். ஆமா, இன்னைக்கு மாதிரிலாம் எல்லாம் பஞ்சத்துல வித்தது. என்ன கஷ்டம் வந்துருச்சுல, ஆட பாடலாம் கூட ஆட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு இந்திரா காந்தி உத்தரவு போட்டுருச்சு. அதனால போகாதனால கஷ்டம். இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல வேற எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? திருக்கோரணம் வந்து பிரகதம்ப கோயில், அந்த அங்க இருக்க பொற்பன காளின்னு, ஆமா, அந்த கடைவீதியில. திருச்சியில வந்து ஐயம்பாளையம் பிள்ளை, உச்சி பிள்ளையாரு, இப்படி எல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் ஆட போறது. முசிறியில எல்லாம் ஆடுவோம். இப்ப நவராத்திரியில வந்து 10 நாளுங்கிற மாதிரி அன்னைக்கு நீங்க நவராத்திரியில ஆட்டம் உண்டு. ஏன்னு கேட்டா கோயில்ல கொலு வச்சிருவாங்க. கொலு வச்சு பாடி ஆடி எல்லாம் பண்றது. இப்ப இந்த முருகனுக்கு வந்து எந்தெந்த மாதிரி இந்த பங்குனி உத்திரம், தை மாசம், வையாசி மாசம், தை, வையாசி, மாசி மாசம் மகாபிஷேகம், மாசி மகம் எல்லாம் உண்டு. இது வையாசி திருவிழா எல்லா திருவிழாவும் நீங்க அங்க இருந்துதானே ஆகணும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் ஆடுறது பாடுறது. பொம்பளைகளும் நல்லா இருப்பாங்க. காலையில கோயிலுக்கு போறது, வீட்டுக்கு விளக்கமெல்லாம் தான் போறது இல்ல. 7 நாளைக்கு போக மாட்டாங்க. அது வரைக்கும் எல்லாம் கோயில்ல தான் இருப்பாங்க. 1 மணிக்கு தான் வருவோம். சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் போயிருவோம். 6 மணிக்கு சாயில்சி குழுப்பம் பாடுறது. தனத்த தனத்தா திமித்த திமித்தா தனத்த தனத்தா தெய் தெய்யா தெய் தெய்யா தா தெய் தெய்யா தெய் தெய்யா தெய் தெய்
தெய் தெய் தெய் தெய் இது குடும்பம் பாடி முடிஞ்சு போயிடும். அப்புறம் சாமி 8 மணிக்கு பள்ளி வரைக்கும். ஆமா பள்ளியரப்பு. அப்ப நலங்குஞ்சல் பாடணும். அதுக்கு இது பாட்டு இருக்கா? பாட்டு இருக்கு. இந்த பாடுங்க. வச்சிரமணி தங்கத்தா கால்கள் நாட்டி வைரகோ மேதகத்தா வீட்டம் போட்டி பொற்பலகையாடு தங்க பலகை சேர்த்து பொன்னும் ஜலலங்கரித்த ஆடிரோ ஊஞ்சல் நற்புவனத்துள்ளோர்கள் வந்து போற்றி நன்மை தர செல்வன்மான் அருகில் மேவும் அற்புதஞ்செய் மணவாள ஊஞ்சல் மீது அன்னை வள்ளி குஞ்சரியா ஆடிரோ இதெல்லாம் பாடி முடிப்போம். பாடி முடிச்சு அப்புறம் எல்லாருக்கும் சாதம், பெரிய பெரிய பட்டை, ஒரு பட்டை அதை நம்ம எடுத்தோம்னா 2 பேரும் சாப்பிடலாம். அதெல்லாம் மகாராஜா அரமனையில இருந்து வர்றது அரிசி எல்லாம். அரிசி சொக்கரப்பம், இந்த முறகாரவங்களுக்கு ஒரு சொக்கரப்பம், அது நல்லா இருக்கும். எல்லாம் மகாராஜா நல்லா செஞ்சா இருக்கும். வச்சு பொழைக்க முடியல, ஏன்னா இவங்க வந்துதான் எங்க குடிய கெடுத்தது. இப்ப நீங்க அப்பா உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க யாருக்கெல்லாம் கத்து கொடுத்தீங்க? எல்லாருக்கும் கத்து கொடுத்தப்பா. அவங்க யாரும் இல்ல, இப்ப என்னோட ஆடினவங்களும் இல்ல, யாருமே இல்ல. உங்களோட ஆடினவங்க யாருமே இல்ல? யாருமே இல்ல, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அந்த நீங்க இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல இருப்பீங்க. ஏன்னா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பூரணமா இருக்கு. இப்ப உங்க கூட பாடின வேற எந்த பாடகரோ அந்த பக்கவாத்திய கலைஞரோ யாரும் இல்ல? பக்கவாத்தியம் யாரும் நட்டுவனார்களும் அப்பா எல்லாம் அப்பவே பக்கவாத்தியம் சொல்லியிருந்தேன். கலைக்காவிரிக்கு போய் சொல்லிட்டோம், இவனுங்களை எல்லாம் உங்கள்கிட்ட வர சொல்லிட்டோம். ஆமா போங்க, அங்கேதான் பக்கவாத்தியம் இருக்கு, நாங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் சரி, நீங்க போய் ஆடுங்கட்டோம். அதே மணி அவன் ஆமா எல்லாம் வந்தது. சரி சரி சரி. நீங்க அப்ப அப்பா அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் நீங்க உங்களுக்கான உணவு சாப்பாடுக்கெல்லாம் உங்க வயல்ல இருந்து இது வந்துச்சா, இல்ல மன்னர் அரண்மனையில இருந்தே கொடுத்தாங்களா? அரண்மனையில அப்புறம் கொடுக்கல, கோயில்ல கொடுக்கறதுதான். கோயில்ல கொடுத்தது, கோயில்லயும் அப்புறம் இல்ல. சும்மா 2 பேரும் முக்கியமா சின்ன மேளம் பெரிய மேளத்தை வச்சு நிறுத்திட்டாங்க. அதோட சரி, அதோட சரி. அப்புறம் கஷ்டம் தான்ப்பா. மகாராஜா எப்ப போனாரோ அப்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா ஒரு அளவு இல்லை. ஆனா அவர் போய் 3 நாள் ஒலை வைக்கவே இல்லை இந்த ஊர்ல. அன்னைக்கு புதுக்கோட்டை மன்னர் இறந்த பிறகு இந்த பகுதியை 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க. சாப்பிடாமே இருந்தாங்க, ஒலையே வைக்கல. ஏன்னா மகாராஜா போயிட்டாரா, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், இனிமே எப்படி பிழைக்கிறது, எல்லாம் அழுத கண்ணீர் சிந்திய மூக்கம். நல்லா செஞ்சா இருக்கு. அவர் போனதுதான் கஷ்டம். அவர் இருந்தாருன்னு வைங்க, இந்த நிலமலமும் இருந்திருக்கும், இந்த தொழிலும் உள்ளபடி நடக்கும், கோயில்ல எல்லாம் நல்லா நிறைஞ்சிருக்கும். இப்ப என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல கோயில். இப்ப நீங்க அங்க விராலிமலை குறவஞ்சி நல்லா பாடுவீங்கன்னு எல்லாரும் நீங்க பாடி இருக்கீங்க. இப்ப விராலிமலை குறவஞ்சி உங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? எங்க அப்பா தான். அப்பா நல்லா அருமையா பாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. 5 கட்டையை பாடுவார். 5 கட்டையில பாடுவார். நீங்க நல்லா அருமையா விராலிமலை குறவஞ்சி பாடியே ஆடி இருக்கீங்க, பாத்துருக்கோம் எங்க மாணவர்களோட. ஆமா, அதுல இருந்து கொஞ்சம் 2-3 பாடல் பாடுங்க. வஞ்சி வந்த மலை குறவஞ்சி வந்த வஞ்சி வந்த செஞ்சலரி குண ஜாலியாகிய செஞ்சலரி குண ஜாலியாகிய தீரன் சுப்பிரமணியேந்திர நாட்டினில் வஞ்சி வந்த மலை குறவஞ்சி வஞ்சி வந்தாலையா மாமலை குறவஞ்சி தாத்தித்தையாட ஓடி சுத்தி வர்றது. கஞ்ச மலர் வெள்ளி வளர் கங்கை குல வேலராஜன், கஞ்ச மலர் வெள்ளி வளர் கங்கை குல வேலர கொஞ்சம் இன்னும் சுப்பிரமணியம் கூர்வடி தலைக்கு நாட்டில் வஞ்சி வந்தாலையா மாமலை குறவஞ்சி வந்தாலையா சுட்டிய சங்கனி மலை பூட்டிய சங்கனி மலை சுட்டிய கனி மலை பூட்டிய சங்கனி பாடலை பாடிதான் நீங்க மேல குறவஞ்சி. சிவன் ராத்திரி இன்னைக்கு குறவன் குறத்தி எல்லாம் போட்டு எல்லாம் ஆடி முடிஞ்ச உடனே காலையில எல்லாம் அங்கே போறது, கலெக்டர் எல்லாம் வந்துருவாரு. மணியாரு கணக்கப்படாதானே அப்ப பெருசு.
அவங்க எல்லாம் மரியாதை செஞ்சு வெத்தலாக்கெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டு ம். எல்லாம் 1,7 ரூபாங்க. அன்னைக்கு 1,4 ரூபா பெரிய காசு இல்ல. ஆமா, அதுதான் வச்சு கொடுப்பா வெத்தலாக்கலை ம். பாடிட்டு வந்துடும். எங்க ஐயாலாம் நல்லா பாடுவாருமா. சரி. இந்த குறவஞ்சி வந்து நாட்டிய நாடகம் மாதிரி எவ்வளவு நேரம் நடக்கும்? அது 1 மணி நேரம். 1 மணி நேரம். ஒரு பாட்டை 2 தடவை பாட வேண்டியது. எத்தனை நீங்க சதிர ஆடுறவங்க எத்தனை பேர் ஆடுவீங்க? நீங்க மட்டும் தான்? சதுராடுறவங்க 4 பேர் 6 பேர் 8 பேர் இப்படி ஆடுவோம். அது 32 பேர் இருக்காங்களே. ஓ, இங்க விராலி மலையில 32 பேர் வந்திருக்கீங்க. ஆமா, விராலி மலையில 32 பேர் எல்லாம் எங்க வேற யாரும் எல்லாம் உங்க பரம்பரையை சேர்ந்தவங்க. பரம்பரை எங்க ஜாதிக்காரங்க ஆடுவாங்க பாடுவாங்க. இந்த கோயில் செவமும் நீங்க முருகப்பெருமான் வந்து இங்க விராலி மலைனாலே நம்ம கிருபானந்த வாரியார் வந்திருக்காரு. நிறைய உங்களை கிருபானந்த வாரியார் நிறைய வந்து பாராட்டுறதானே. அந்த அருணை மடத்துல பாராட்டி எல்லாம் பண்ணி நல்லா மரியாதை செய்வார். வேற எங்க அருணகிரிநாதர் விழால எவ்வளவு நாள் நடக்கும்? அந்த அருணகிரிநாதர் அது 3 நாள் நடக்கும். இப்பயும் நடக்குதா? இப்பவும் நடக்கும். இப்பயும் அது மாதிரி சதிர் எல்லாம் நடக்குதா? சதிரெல்லாம் பரதமும் இல்ல. யார் வெளியூர்ல இருந்து வந்தாங்க? வெளியூர்ல இருந்து வந்தாதான். அது மேல போய் ஆடணும். இல்ல, இங்கே கீழே மடத்துல. ஓ, கீழே மண்டபத்துல ஆடணும். மேடையெல்லாம் போட்டு நெட்ல கொட்டாய் போட்டு பிரமாதமா இருக்கும் அன்னை விழா. சதுராடுறவங்க எல்லாம் வர்றது. அப்ப நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் போறதுக்கு என்ன பஸ் வச்சிருந்தீங்களா? தனி வண்டி எல்லாம் வச்சிருந்தீங்களா? பஸ்ல தான் போறது. பஸ் தான், வண்டி எல்லாம் இல்ல. அப்ப அதெல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் மன்னர் தனியா அது மாதிரிலாம் கலைஞர்களுக்கு எதுவும் வண்டி எல்லாம் கொடுக்கல. அவர் தான் எல்லாம் கொடுத்துட்டு இழந்துட்டமே. இன்னமே என்னத்த கொடுக்கறது? ஒவ்வொருத்தருக்கும் 18 ஏக்கரு 2 ஏக்கர்னாலாம் காடுன்னா 12 ஏக்கரு இப்படி கொடுத்துட்டாருல. இப்ப உங்ககிட்ட வந்து இப்ப இருக்க தலைமுறை யார் யாரெல்லாம் வந்து கத்துக்கிட்டு போயிருக்காங்க? பெரிய பெரிய இருக்கிறதே ஒருத்தர் இல்ல, வெளியில இருந்து வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டு போனாங்களே சென்னைக்காரங்க வந்தாங்க. அப்படி யாராவது தெரிஞ்சவங்க சென்னைக்காரங்க வேற ஊருக்காரங்களா? யாரும் இல்ல. அந்த நடிகை ஸ்வர்ணமாலியா வந்து உங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டு போனாங்க. ஸ்வர்ணமாலியா வந்து 15 நாள் நான் அது கத்து கொடுத்தேன். இப்ப வந்து சதிராட்டம்னு போடுறது சரியா இல்ல பரதக்கலைன்னு போடுறது சரியா? சதிராட்டம் தான் போட சொல்லியிருக்கேன். சதிராட்டம் தான் போடணும். ஆமா, அதுதான் நம்முடைய பாரம்பரிய தமிழ் பெயர். சதிர் தான், சதிர் கூத்து, சதிராட்டம் தான். ஆனா இப்ப பரதக்கலைன்னு வந்து எப்ப பால சரஸ்வதிக்கு பிறகுதான் வந்துச்சா? இப்பதாங்க. அது நாங்கெல்லாம் கோயிலை விட்டு வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் வந்ததே பரதநாட்டியம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஊர்லயுமே சதிராட்டம் தான். பத்மா சுப்பிரமணியம் எங்க அப்பாட்ட தான் சொல்லிட்டாங்க. குறவஞ்சி நாட்டிய நாடகமும் உங்க அப்பா கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. குறவஞ்சி அவங்க வந்து சரியா நடத்தல. நான் பார்த்தேன் 2 வருடத்துல. நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல, அவங்க மாத்திடுறாங்கப்பா. நீங்க சொல்லி கொடுத்த அந்த முறை இல்ல. அப்ப இன்னைக்கு சொர்ணமாலியா வந்து சதிராட்டம் தானே பயன்படுத்துறாங்க, வேற யாரும் பயன்படுத்தல. சதுராட்டம் நான் தான் சொன்னேன். சதுராட்டம்னு ஆடுங்க வந்து நல்லா இருக்கும், இது பிரபலியமாகும், உங்களுக்கு நல்லா சான்ஸ் கிடைக்கும்னு. ஆமா, பரதநாட்டியத்தை விட சதுரன்னா கிடைக்கும்ல. அந்த அம்மாவுக்கு சொல்லித்தான் கொடுத்தேன். ஆமா, அவங்க சதிர் அரங்கேற்றம் தான் போடுறாங்க. வேற எல்லாருமே இப்ப எல்லாம் வந்து அதான் சலங்கை பூஜைன்னு தான் போடுறாங்க. சலங்கை அணி விழான்னு கூட யாரும் எழுதுறது இல்ல, பூஜைன்னு போடுறாங்க. எல்லாம் முழுக்க தமிழ் மயமா இருந்தெல்லாம் சமஸ்கிருத மயமா மாறிடுச்சு. அதுல சதிரங்க தூக்கி பரதமா மாத்தி அவங்க மாத்திட்டாங்க. நீங்க என்னன்னா எவ்வளவு தமிழ் பாட்டு உங்களுக்கு தெரியும்? இது மாதிரி குறவஞ்சி அப்புறம் ஓரளவு தெரியும். பரவாயில்ல. இன்னைக்கும் இவ்வளவு தூரம் இந்த குறவஞ்சி பாட்டை பாடிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல, இந்தியாவுல நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. அதுவே வந்து முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய அருள் தான். நீங்க தினமும் 4 முறை ஏறி இறங்குவீங்களா? அப்ப 4 முறை தான் ஏறணும். காலையில போறோம்ல, 1 மணிக்கு தான் வருவோம். சாயில் தீ போனா அப்புறம் 8 மணிக்கு வருவோம். வந்து 4 கால பூஜைக்கு இருக்கணும். போறது 2 தடவை 3 தடவை போனாலும் பூஜைக்கு 4 காலம் அங்க இருக்கணும். அங்க நீங்க மேல போய் சாமி கிட்ட ஆடுவீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு நடம்? சன்னதியில. இந்த குளிப்பா ஆடுறது அங்க ஆடுவோம் சன்னதியில. மற்றபடி மண்டபத்துல சதுரு எல்லாம் வீதியில கும்மி கோலாட்டம். 4 வீதி கும்மி கோலாட்டம். நிறைய பேர் 32 பேர். அப்ப இந்த பட்டு இதெல்லாம் நீங்க எங்க வாங்க? நம்ம திருச்சி ஃபேமஸ் இல்ல, எந்த ஊர்ல இருந்து ஒரு பட்டு சேனல் அவங்க வந்து திருப்பவனத்துல. ஓ, அப்ப இந்த நீங்க இந்த ஒப்பனை போறதெல்லாம் இன்னைக்கு பரத கையிலுக்கு போடுறாங்களே ஒப்பனை, அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். அப்ப என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க? அதெல்லாம் வந்து தலைசாமெல்லாம் கட்டிக்கிறதே எல்லாம். தலைசாமம் கட்டி ராக்கடி வச்சு ஜடவில்லை எல்லாம் வச்சு அதெல்லாம் உள்ளோடி பண்றது அலங்காரம். இந்த உடை போட்டு நெஜாறு போட்டு கட்டுறதெல்லாம் சீலை. இப்ப எல்லாம் தச்சுக்கிறாங்க. ஆமா, அப்ப புடவை
புடவையிலேயே நீங்க 14 கஜம் 7 கஜம் 14 முழம் அது மடுசால் வச்சு கட்டினார். அதெல்லாம் நீங்களே ஒப்பனை பண்ணிக்குவீங்களா இல்ல பண்ணி விடுவாங்க? எல்லாருமே வந்து எங்க அப்பா தான் எனக்கெல்லாம் கட்டி விடுவாரு. அப்பாவுக்கு எத்தனை குழந்தைங்க? நீங்க உங்களோட நாங்க 8 பேரு. நீங்க எத்தனாவது குழந்தை அப்பாவுக்கு? நான் 5வது, என் தங்கச்சி 1. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. 8 பேர்ல ஒரு ஆள் தான் இருக்கு. எல்லாமே இந்த பகுதியில தான் இருந்தாங்களா? எல்லாம் இங்க பா- தனித்தனியா இருந்தா எங்க அண்ணன் இவங்கெல்லாம். ஆஹ் ஆமா. அண்ணன் குடும்பத்துல யாரும் இருக்காங்களா? குடும்பத்துல இருக்காவெல்லாம் வேலை வெட்டிக்கு போயிட்டாளுங்க. யாரும் பரதம் இதுக்கு? அதெல்லாம் இல்ல. அவங்க பரதநாட்டியமா சொல்லிக்கவே இல்லை. எங்க அண்ணன் ஒரு நட்டுனாரு, அவரே வேண்டாண்டாரு. அப்ப சதுரு வரலப்பா, யாரும் கூப்பிடல, மரியாதை இல்ல, யாரும் கூட்டிட்டு போனா தானே போவோம். கொடுமுடி, மதுரை, வட மதுரை, பாகநீரி எல்லா ஊரும் போனோம்ல, கீழே செவப்பட்டி, விளையப்பட்டி எல்லாம் போனோம்ல. இந்த அம்மா வந்து எல்லாம் நிறுத்தி பிடிச்சு. அப்புறம் எங்க எங்களை யாரு கூப்பிட்டா? அப்புறம் வாரிசு இல்லாம போன மாதிரி. அப்ப மேக்கப் போடும்போது இந்த மாதிரி தங்க நகை எல்லாம் போட்டுக்குவீங்களா? தங்கம் எல்லாம் முத்து மாதிரி மாலைகள் எல்லாம் எல்லாமே தங்கம். காசு மாலை, ஒட்டியானம், வங்கி, நாகத்து, தலசாம, ராக்கடி, வளையல் எல்லாமே தங்கம். சலங்கை எல்லாம் இப்ப எங்க வாங்குவீங்க? சலங்கை நிலக்கோட்டையில வாங்கியிருக்காங்க. சலங்கை எல்லாம் நிலக்கோட்டையில வாங்கி அந்த சலங்கை அதுதான் கட்டி ஆடுறது. அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்ப சதிர் கலைஞர் எல்லாமே பெரும்பாலும் நிலக்கோட்டையில தான் வாங்குவாங்க. நிலக்கோட்டையில வாங்குவாங்க. தாளமும் நிலக்கோட்டை தான். அந்த கும்பகோணம் தட்டுக்களியா? தாளம் தட்டுறோம். ஆமா, கும்பகோணம். நீ அப்பாவே நல்ல நட்டுவனா இருக்கிறதுனால அவர் தான் நட்டுனாரு. எங்க சித்தப்பா நட்டுனாரு. எல்லாம் நல்லா கொஞ்சம் கூட விசிறு தட்டாது. கட்டப்பட 2 பேரும் பாடுவாங்க. இப்ப மனைவி கோண்டா சகாமி சாமி நான் இது பாடுறது. எங்க ஐயா முதல்ல பாடுறாரா, 2வது எங்க சித்தப்பாரு மனைவி கொண்டே பாடிக்கிட்டு இருப்பாரு. இவர் தீர்மானம் சொல்லுவாரு. திக்கு தள்ளக்குத்தக்க ததிகன தம்தா தீ தக்க நக்க ஜம் தரி கீட்ட தக்க தா பி தக்க நக்க ஜம் தரி கீட்ட தக்க தத்தித்தக நகஜம் தரி கிட்ட தக தகதித்தக நகஜம் தரி கிட்ட தக தத்தித்தக நகஜம் தகதித்தக நகஜம் தத்தித்தா கிரஜம் தத்தித்தா கிரஜம் தத்தித்தா கிரஜம் இது எங்க சித்தப்பா பாடிக்கிட்டே இருக்கணும். இந்த மனைவி செய்கிறவரு அவர் பாடுறாரு. இவர் தீர்மானம் சொல்லி நிறுத்துவாரு. அப்புறம் கை பிடிக்கிறது. அதுல 8 தீர்மானப்பா. சங்கரா ஒண்ணு பெருசுதான். 2 மணி நேரம் ஆகலாம். சதீஸ்வரம்லாம் கூட சின்ன வர்ணம் பெருசு. வர்ணம் பெருசு. 2 மணி நேரம் ஆடுவீங்க. 2 மணி நேரம் ஆகலாம். அடேங்கப்பா. 8 தீர்மானம் ஜதி எல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு அதிகமா 40 நிமிடங்கள் வந்து போடுறாங்க. ஜதி அதுவே மூச்சு வாங்குதுங்கறாங்க. இன்னொன்னு, இந்த மனைவி ஜெயிக்கங்கிறதே வர மாட்டேங்குது எங்க ராகத்துல. நானும் எவ்வளவோ பேத்துக்கு சொல்லி கொடுத்தேன் வர்றவங்களுக்கு. எங்க ராகத்தை பிடிக்கவே முடியல. சங்கராபரணத்தையா? இந்த நாங்க பாடுற மாதிரி இல்ல. குறவஞ்சியும் சரி, அலாரிப்பு சரி, வர்ணம் சரி, யாரும் எதையே மாத்தி விட்டு புடிச்சிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. நம்ம போய் உட்காந்து பாக்குறப்ப நம்ம ஆட்டி வச்ச பிள்ளைல ஆடல, இந்த மெட்டை மாத்திருச்சு. நானும் வாரவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், மெட்டை மாத்தாது, ஒரு ஆலிமலை குறவஞ்சின்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு மரபு இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை செய்யுங்க, உங்களுக்கு இந்த மெட்டெல்லாம் வரும். எங்கே சொர்ணமணிக்கு 15 நாள் சொல்லி கொடுத்தேன். இப்ப அது பேசுறதே இல்லை. கத்துக்கிட்டு நல்லா போய் பண்ணாங்களா? கூப்பிட்டாங்களா? கத்துக்கிட்டே நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாம். ஆனா ஓரளவு செஞ்சிச்சு, நல்லா தான் செஞ்சிச்சு. அப்புறம் பேசல. அப்புறம் நாங்க பேசுனதுக்கு நான் போன் பண்றேன் உங்களுக்கு, அப்ப பேசுங்கன்னுச்சு. அப்படி என்ன நம்மன்னா ஆசான் தானே, குரு கிட்ட பேசணும்ல. இப்ப நாங்க வந்து துறையே கிடையாது, செய்யறது வேற வைக்கிறது வேறப்பா. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிரும். இப்ப நீங்க என்ன தேடி வர்றீங்க? ஆமா, அது மாதிரி அந்த அம்மாள்கிட்ட அதெல்லாம் பிராமண விடல அப்படி. ஆமா ஆமா ஆமா.
அவங்க மேலே முடிச்சோடனே போயிட்டு விசுவாசம் இருக்காது. இப்ப இந்த விராலிமலை குறவஞ்சியை வந்து நீங்க பாடுவீங்க இல்லையா? ஆமா. அதுல முக்கியமான முருகனை வரவேற்கிற மாதிரி முருகனோட சிறப்பை இருக்கிற மாதிரி அந்த பாடலை பாடி. வஞ்சி வந்த மலை குற வஞ்சி வந்த வஞ்சி வந்த செஞ்சலரி குண ஜாலியாகிய செஞ்சலரி குண ஜாலியாகிய தீரன் சுப்பிரமணியேந்திரன் நாட்டினில் வஞ்சி வந்த மலை கூற கஞ்ச மலர் வெள்ளி வளர் கங்கை குல வேலராஜன் கஞ்ச மலர் வெள்ளி கங்கை குல வேலரா கொஞ்சம் மின்ன சுப்பிரமணியம் ஊர்வடி தலைக்கு நாட்டி வஞ்சி வந்தாலையா. நாலஞ்சடி இல்ல சாமி மேலதான் வரும். எல்லாமே முழுக்க 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 முருகப்பெருமான் மேலதான் வரும். நீங்க பரதம் சதிர ஆடுற காலத்தெல்லாம் பாடிக்கிட்டு தானே ஆடணும். பாடுறதுக்கு எல்லாம் பக்கவாத்திய கலைஞர் இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற கலைஞர்கள் ஏன் பாடிக்கிட்டு ஆடுறது இல்ல? இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அந்த முறையே இல்லாம போச்சு. அதனால பாடுறதுக்கு ஒரு தனியா பாடுறதுனால நீ பாடுறோம். ஆமா ஆமா, அன்னைக்கு பாடுறதுனால நீ பாடுறீங்க. இப்ப நட்டுனார் இல்ல, யாருமே இல்ல, நாங்க பாடி ஆடினதுனால எங்களுக்கு ஞாபகம். கஞ்ச மலர் வெள்ளி வளர் கங்கை குல வேலர கொஞ்சம் இன்னும் சுப்பிரமணியம் ஒருபடி தலைக்குன்னு வஞ்சி வந்தாலையா மாமலை கூற வஞ்சி வந்தாலையா சுட்டிய சங்கனி வளை பூட்டிய சங்கனி சுட்டிய சங்கனி வளை பூட்டிய சங்க தாஷ்டிகு சுப்பிரமணியம் நாட்டில் கொடிகள் வஞ்சி வந்தாலையா மாமலை கூற வஞ்சி நிறையப்பா நிறைய யாரும் ஆடுவாங்க. எல்லாரும் 32 பேர் ஆடுவாங்க. 32 பேரும் பாடுவாங்களா? பாடுவாங்க. பக்க மேளமும் பாடும். 32 பேரும் பாடுவாங்க. அப்படின்னு பயங்கர நல்ல இதெல்லாம் ஓஹோன்னு இருக்குமே. ஒருத்தர் பாடும் போதே இவங்க மைக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்க 1000 மைக் செட்டிங், அந்த செட்டிங், இந்த செட்டிங், இங்க ஒரு செட்டிங், ஆயில ஒண்ணு மூக்கில ஒண்ணு வச்சுட்டு பாடுறாங்க. அன்னைக்கு எந்த தொழில்நுட்பமும் இல்லாம 32 பேர் ஆடுறவங்களும் பாடி லைட்டே நல்லா தீவெட்டி லைட்டு பெட்ரு பாசு அப்புறம் முதல்ல எல்லாம் தீவெட்டிதான். தீவெட்டிய பிடிச்சிட்டே நிக்கிறது 4 பேரு பாருங்க. இப்படி சதுராடுறது, பக்க மேளத்துல நிற்பாங்க, நாங்க ஆடுறது. ஆனா லைட்டை விட பொம்பளைய நல்லா இருப்பாங்க. பாருங்க, பொம்பளைய பிரமாதமா இருப்பாங்க. புடவை விடவை எல்லாம் பட்டு புடவையா, புட்டாச்சியில என்ன, மைசூர் சிம்மாசனம் என்ன, முழு ஜரிகை சூப்பரா இருக்கும். பொம்பளையும் நல்லா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும். ஆமா, ஒரு சிலர் கிராப்பெல்லாம் வச்சுக்குவாங்க பாருங்க. அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டைல் நவீன அன்னைக்கு இருந்திருக்கு வச்சுக்குவாங்க. தலசாமெல்லாம் கட்டுறது, ஒட்டியானம் போடுறது, அதெல்லாம். ஜாரி மோரை கேளு அம்மே 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 நீ எங்கள் ஜாரி மோரை கேளு அம்மே மிஞ்சி மெட்டி கால் விரலில் போடோ நாங்கள் மிஞ்சி மெட்டி கால் விரலில் போடோ நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோ நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோ நாங்கள் வண்டு மிதித்த மலர்களில் சூடோ நாங்கள் வண்டு மிதித்த மலர்களில் சூடோ மைட்டரு ஜாரிக்கு நாங்கள் மைட்டரு ஜாரிக்கு நாங்கள் பெண் கொடுத்து கூடோம் 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 நீ இது குறத்தி. அவங்க அதெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்க இது சிறப்பா சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க தனித்துவமானவங்கடா அப்படின்னு. அம்மேன்னாலே குறவஞ்சி. உன்னையினிலே 9 கோட்டை கட்டி உரிமையா யாரை சாட்சி செய்திடுவோம். யானையை பிடித்தொரு குடுக்கையில் அடைப்போ, யானையை பிடித்தொரு குடுக்கையில் அடைப்போ, காக்கையை வெள்ள நிற மாக்கிடுவோம். பத்திய தலங்கள் அகப்பட்டே இருக்குது, அகப்பட்டே இருக்குது, மனதை வைத்து கேளும் கேளுமையே. இதெல்லாம் நல்லா கை தட்டுங்க. இந்த மட்டும் நல்லபடியா வந்து பாடுறேன். 90 வயது 90 வயதிலும் வந்து அவங்க பாடுறாங்க அப்படின்னா அந்த தமிழ் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு இயங்குகிறது. நல்ல என்ன ஆசையா தானப்பா இருக்கு.
என்ன ஆட பாடுறதுக்கு சந்தோஷமா தாப்பா இருக்கும். தொழிலை விட்டாதான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் கலைஞனுடைய மிக மிக உயர்ந்த எண்ணம். என்ன ஆமா, அடுத்தவரை கொண்டாடுகிறவன் அத்தனை பேருமே கலைஞர் அப்படிங்கிறதுக்கு அம்மாவே ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க. ஆட சொன்னா எங்களுக்கு சந்தோஷம், பாட சொன்னா சந்தோஷம். அது இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பார்த்தா அதை விட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவங்க ஆடும் பொழுது மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டங்கிறாங்க. கலைதான் முழுமையான வாழ்க்கையினுடைய மகிழ்வை நிறைவேற்றுற அப்படிங்கிற. ஆமாங்க, வேற எவ்வளவுதான் கல்யாணம் காட்சி நல்ல இதெல்லாம் இருக்கு, அதுல நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது. நம்மளுக்கு கலையிலதான் நம்மளுக்கு சந்தோஷம். இப்ப தெரியுதா ஏன் இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு இயற்கை இந்த பேரண்டம் அம்மாவை நமக்கு கொடுத்து இருக்கு அப்படின்னா, இதை சொல்வதற்கு ஒருத்தர் வேணும். இந்த மூத்த குடியில இருந்து ஒருத்தர் வேணும் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லுவது. ஆனா நீங்க எல்லாரும் இதை பாடம் பண்ணி ஆடணும், சதுருன்னு ஆடணும், சதிர்னு ஆடணும். பரதம் கேட்டா பழைய காலத்து சதுரதே முதல்ல, அப்புறம்தான் பரதநாட்டியம். பாடாம பரதநாட்டியம். இப்ப யாருப்பா பாடாம இருந்த? எங்கள்ல எல்லாரும் பாடினதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன இல்ல இப்ப பாடலன்னு வைங்க, எங்க ஐயா இல்ல, யாருமே இல்லை. எனக்கு என்ன தெரியும்? ஏமா நீங்க இவ்வளவு பிரௌடியமா இருந்திருக்கீங்களே, ஆட பாட தெரிஞ்சா ஒரு பாட்டு சொல்லுங்களேன். தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். இல்லைன்னா முடியாது. பாடுகிற மரபு, ஓதுகிற மரபு. ஆமா, அதனாலதான் பாடு பண்பாடு அப்படிங்கிற மரபு. இது பரதத்தோடு பண்ணோடு மட்டுமல்ல, சதிரோடு இணைந்தது நம்முடைய தமிழ் மரபு. சதுரார்கள் பூரா பாடித்தான் ஆடுவாங்க. இந்த 32 தேவதாசி, 2 நட்டோனாரு, 2 மிருதங்கம், சுதி போட்டி, இவ்வளவு பேர் என்ன ஏகபோகமா இருக்குப்பா. நீங்க சொன்ன மாதிரி தீவட்டி தான் இருக்கும், ஒரு மிஞ்சி போனா பெட்ரோமாக்ஸ் இருக்கும். பெட்ரோமாக்ஸ் அதுலயே இவ்வளவு கலைஞர் அப்புறம் பெட்ரோமாக்ஸ் ரைட்டு பின்னால வந்தது. ஆமா, தீவட்டி தான் அடிப்படையில. சின்ன வயசுல நீங்க ஆடும்போதெல்லாம் தீவட்டி தான். தீவட்டி தான் கோயில்ல உள்ள தீவட்டி தான். அது 4 பக்கம் நிக்கும். இந்த அனலுக்கு நடுப்புறதான் நீங்க ஆடணும். 4 பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு 4, நாங்க நடுவே. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறம் தான்ப்பா பெட்ரோமாஸ் ரைட்டு. அது தலையில தூக்கி வச்சுக்கோங்க பெட்ரோமாஸ் ரைட்டு. இந்த வெளியூர்ல எல்லாம் போனோம்னா பெட்ரோமாஸ் ரைட்டு அங்கே தலையில தூக்கி வச்சுக்கிட்டே நிற்பாங்க. மண்டபத்துல சதுராடி, வீதியில சதுராடி, கோயில்ல ஆடி, எவ்வளவு பேரு. வெளியூர்ல நல்ல பழக்க வழக்கம் தான்ப்பா. நல்லா ஆட பாட இருந்தது எல்லா ஊருமே. இந்த 4 தீவெட்டி வெப்பத்துக்கு நடுவர அவங்க ஆடுறாங்க. எப்படி சிவபெருமான் அக்னி தீ பிளம்பாக அனல் தழல் எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்படி எல்லா கையிலயும் வச்சுட்டு இருக்க மாதிரி பெண்கள். சாமி கிட்ட 2 தீவெட்டி இருக்கும் மூலாஸ்தானத்துல. இங்கிட்டு 4 இருக்கும், இங்கிட்டு 4, இங்கிட்டு 2. நாங்க நடுவே, பக்கம் மேல முன்னாடி இப்படி ஆடுவோம். கொஞ்சம் தாவி கிவி போனா தீவெட்டிட்ட போயிருவோம். அப்ப தவில் நாதஸ்வரம் எப்ப வந்தது? எல்லாமே அப்ப தவில் நாதஸ்வரத்தும் நீங்க ஆடும் பொழுது தவில் நாதஸ்வரம் இருந்துச்சுப்பா. கோயில்ல இருந்துச்சு, வீதியில இருந்துச்சு. நீங்க சதிர் ஆடும் பொழுது அது பக்க இசையா இருந்தது தவில் நாதஸ்வரம். அப்ப நீங்க ஆடும்போது நாதஸ்வர கலைஞர் யாரு? நாதஸ்வரத்தோட நாங்க ஆடுறது நாங்க சின்ன மேடம். தெரியுதா? பெரிய மேடம் அவங்க நாதஸ்வரம். நாதஸ்வரம் தவிழெல்லாம் பெரிய மேடம், நாங்க சின்ன மேடம் சதுராடுறது. அப்படி ஒரு பேர். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும்பா. அப்ப நீங்க பாடிக்கிட்டு ஆடுறதுக்கு நல்ல சாப்பாடு இருந்துச்சு, எல்லாம் நல்லா தெம்பாலாம் ஆடினீங்க. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் சாப்பிடவும் மாட்டேங்குதுங்க, எதுக்க மாட்டேங்குது, ஆடவும் முடியலங்குது. அது பாடவும் முடியல. ஒரு ஹவர் ஆடிட்டு எங்க வகுப்புல எல்லாம் படுத்து தூங்கிடுதுங்க. ஏன்னா வச்சு செஞ்சிடறாங்க அப்படிங்குதுங்க. அதுக்கப்புறம் மதியானம் ஆடிட்டு திருப்பி தூங்கி கால் வலி வருதுங்கிறது, வாய் வலி வருதுங்க. ஆர்வத்துல இருந்தா எதுவும் வராது. ஆர்வத்துல இருந்தா எதுவும் வராது. நோட் பண்ணிக்கங்கம்மா. இந்த ஆடி எதுக்கு ஆடணும் பாடணும் ஆர்வமா இருந்தா கால் வலியும் தெரியாது, கை வலியும் தெரியாது. அந்த ஆர்வம் வரணும்னா நல்லா சாப்பிட்டாதான் அந்த ஆர்வம் இருக்கும், உடம்பு தாங்கும். இதுக்கு என்ன டப்பாவை சோத்த கொண்டு போய் பாதியை திங்கிறது, பாதியை கொட்டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹவரே தூக்கம் வருதுன்னு ஆடி முடிச்சோடனே 2வது ஹவர்ல இருந்து தூக்கம். 8 பேர்ல நீங்க எத்தனை பெண்கள்? நாங்க 2 பேரு. 2 பேர் தான் பெண்கள், மீதி 6 பேரும் ஆண்கள் தான். தம்பி எல்லாம் இருந்தாங்களா? எல்லாரும் இருந்தா. இப்பதான் இது அந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களா நோட்ல? அதெல்லாம் கிடையாது, எழுதுனே கிடையாது. நான் தான். இப்ப நீங்க பாடினது மட்டும் பண்ணலாம், பதிவாயிருக்கு. அது வேணுமா நாங்க எழுதி வச்சுக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, வைங்க. வேற எதுவும் உங்க நினைவுல ஏதாவது 2-3 வரிகள்
நீங்க அலாரிப்புலயோ ஜதீஸ்வரத்துலயோ அல்ல தில்லானாலயோ ஏதாவது சதீஸ்வரர் பதம் பாடலாம். என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே என்ன செய்குவேன் பெண்ணே என்னேரமோமல் என்னை கலந்த நைவா என்னேரமோமல் என்னை கலந்த நைவா மன்னல் ராஜகோபாலன் இன்னமும் வர காணே மன்னல் ராஜகோபாலன் இன்னமும் வர காணே என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே என்ன செய்குவேன் பெண்ணே ஆசை இருந்தால் என்ன காசை விடு ஆசை இருந்தால் என்ன காசை விடுவோமோ அழகு மாப்பிள்ளையானா வளவுக்கு செல்ல அந்த காரணத்தால மனதை மயக்க வைத்தே ஆரிய கூத்தாடினாலும் காரியம் கை கொள்வே என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் இது பதம் அருமை. ஸ்டெப்பு மார்க்காத அந்த அது தமிழ் பாடல் வந்து அவங்களை எவ்வளவு ஒரு ஆர்வத்தை உண்டாகுது பாருங்க. அந்த தமிழ் வரிகள் வந்து அவங்க என்ன பவரா தான் அதிக ஆற்றல தான் கொடுக்குது ஒழிஞ்சு அவங்க என்ன அந்த பாடல் பாடும் பொழுது அவங்க தன்னை மறந்த நிலைக்கு போறாங்க. தான் கலைஞனுடைய மிக உயர்ந்த நிலை. உள்ளபடியே கொண்டாட்டமான எல்லாரும் கத்துக்கணுங்க. இந்த பாட்டும் கொஞ்சம் கத்துக்கணும்பா. அப்ப வந்து புஷ்பாஞ்சலின்னு ஒண்ணு நினைச்சா புஷ்பாஞ்சலிக்கு எல்லாம் பாட்டு எதுவும் வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் இல்ல. புஷ்பாஞ்சலி எல்லாம் அவங்க சதுர்ல நேரடியா முதல்ல ஆடுற உருப்படி என்ன? எடுத்தோனையுமே அலாரிப்பு தானே. அப்புறம் ஜதீஸ்வரம். புஷ்பாஞ்சலி அப்ப இல்ல. ஆமா. இப்ப பின்னால சேர்க்க. அப்ப நேரம் அலாரிப்பு தான். அப்ப கவுத்துவம் இருந்துச்சா? கவுத்துவம் இந்த கவுத்து பின்னல் வரும். அதுல வந்து கவுத்துவம் இப்படி கவுத்துவம் அதெல்லாம் கவுத்துவம் வரும். கோயில்ல கவுத்து பின்னல் போட்டு ஆடுறது. திருவிழாவுல 4 கால் மண்டபத்துல பெரிய பந்து நூலு கவரு மேல இருக்கும். அதுல 8 பேர் 10 பேர் நின்னா கவரை இறக்கி ஆடி சிக்காக்கி பழையபடி இருந்த இடத்துக்கு வந்துடும். நாட்டுப்பாட நடனத்துல வச்சிருக்கீங்கல்ல, அது பரத கலை செவ்வியல்ல சதுராட்டத்திலே இருந்திருக்கு. அந்த ஜதிய சொல்லுங்களேன். இப்ப சொன்னீங்களே தனத்த தனத்த திமித்த திமித்த தனத்த தனத்தா தெய் தெய்யா தெய் தெய்யா தா தெய் தெய்யா தெய் தெய்யா தெய் தெய் தெய். இப்ப நம்ம அலாரிப்பு ஜெயசுரம்னா தீர்மானம் போடுறோம்ல, அந்த மாதிரியே இருக்கும். என்ன அது மாதிரியே எல்லாம் என்னப்பா இருந்துச்சு. இப்பதான் ஒண்ணும் இல்லை. என்ன பண்றது இன்னைக்கு அந்த உருப்படியே இல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு கிளாசிக்கல்ல அப்படி ஒரு கயிறு கட்டி ஆடுற பின்னலே இல்லாம போச்சு. பெரிய ஊர்ல அது 4 கால் மண்டபம் கோயிலுக்கு பக்கத்துல. அந்த கவுத்தை உருவி விட்டுருவாங்க. உருவி எல்லாம் கையில சுத்திக்கிறது. சுத்திக்கிட்டே ஆடிட்டு போறது. ஆடிட்டு போய் பழையபடியா அந்த சிக்கு எடுத்து அந்த கவுரு இருந்த இடத்துக்கு வந்து மல்லாரிங்கிறது இப்ப இருக்கா? மல்லாரி வந்து பாடலப்பா. சதுர்ல நீங்க ஆடினப்ப மல்லாரி இருந்துச்சா? மேளத்துல. பெரிய மேளத்துல சின்ன மேளத்துல? பெரிய மேளத்துல. அதான் கேட்டேன். அதான் நான் கேட்க வந்தேன். தமிழ்நாடு மல்லாரி சின்ன மேளத்துல மல்லாரி கிடையாது. இப்ப இப்ப ஆடுறாங்களா என்னமோ. அப்ப மல்லாரி ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஆடுறது இல்ல. நீங்க மல்லாரி ஆடி இருக்கீங்களா? நான் ஆடி இருக்கேன்ப்பா சின்ன பிள்ளையில. எனக்கு 7 வயசுல அலங்கத்தி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. 7 வயசுல மல்லாரி ஆடி. ஒரே கோயில் தான் பொட்டு கட்டினது. பொட்டு கட்டவங்க தான் எனக்கு ஜெயிக்க. ஆமா, அன்னைக்கு பொட்டு கட்டின தேவரடியார்னாலே பொட்டு கட்டிடுவாங்க. ஆமா. அப்ப அது வந்து தங்கத்திலே எத்தனை பொட்டு கட்டுறது? தங்கத்துல எத்தனை பவுன் அவங்க கோயில்ல கொடுப்பாங்களா? கோயில்ல கொடுக்க மாட்டோம், நம்ம தான் பண்ணிக்கணும். நம்மளே பண்ணிக்கணும். பொட்டு குண்டு காசெல்லாம் பண்ணிட்டு போய் நல்ல நாள் பார்த்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் சொல்லி
வடை பாயசோட சாப்பாடு ஓ. நாங்க பொட்டுக்கடலை எங்க வீட்டுல சாப்பாடு கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி எடுப்பாங்க. அப்படி கல்யாணம் மாதிரிதான். ம். பொட்டு கட்டுறதே திருமணம் தான். திருமணம் இறைவனுக்கு கோயிலுக்காக நல்லா இருக்கும்பா எல்லாம். எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அவங்க நல்லா ஆட பாட இருந்தவங்க. உங்க வீட்டுல அவரு வீட்டுக்காரங்க அவங்க நல்லா பாடுவாங்களா? அவர் பாட மாட்டாரு. அவர் பாட மாட்டாரு. வராது. அவர் இந்த ஊர்ல தான் நீங்க இதே ஊர்லயே வாக்கப்பட்டாரு. அவரு எப்படி உங்களுடைய நீங்க நடனம் ஆடும் பொழுதே உங்களெல்லாம் தெரியுமா அவருக்கு? நடனம் ஆடும்போது இந்த மாதிரி இருந்தாதான் நாங்க எங்களோட வரலாம். நின்று எங்க இதுக்கு நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிதான் திருமணம் பண்ணீங்க? சொல்லித்தேன். திருமணம் என்ன கோயில்ல கோயில்ல அதான் திருமணம். கோயில்ல போய் மாலை மாத்திக்கிட்டாருதான். அவர் ஒத்துக்கிட்டாரா? அதெல்லாம் தெரியும். நல்லா இருந்துட்டாரு கூட. நல்லா எல்லாம் ஊரே மோளார விடு தானே. ஆமா, எல்லாரும் ஆட பாட. ஆமா ஆமா. அப்புறம் என்ன ஒரே குடும்பம் தானே. சொந்தக்காரன் என்ன உறவு முறையா? அது மாமே பையன் அத்தம். சொந்தக்காரர் வெளியூர் தான். ஆனா எங்க ஜாதிக்காரர். அவள் நல்லா உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட்டா இருந்தாரு. கூட இருந்து சப்போர்ட் சொல்ல மாட்டாரு. கூடவே இருப்பாரு. வீட்லயும் நல்லா பாத்துக்குவாரு. இந்த சதிர் நடனத்துக்கான இதெல்லாம் கூடவே எடுத்துட்டு வருவாரு, போவாரு, உதவி எல்லாம் செய்வாரா? அதெல்லாம் வர மாட்டாரு. நீங்க அப்பா கூட போய் அப்படியே போய் எங்க அப்பாவோட போய் சுத்திப்பட்டி போடுறவரோட போய் நாங்க போயிருவோம். யாராவது வந்து பார்க்க வந்தா வருவாங்க. வந்துட்டு வந்துருவாங்க. கிட்டத்துல ஊர் இருந்தா அப்பதான் பஸ் வசதி ரொம்ப இல்லையா. ஆமா 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 ஆமா. அன்னைக்கு ஒரு இண்டிபெண்டாவும் இருந்திருக்காங்க, கலைத்துறையிலயே இருந்திருக்காங்க, குடும்பத்திலயே இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் பாருங்க, அவங்க அக்கா வீட்டுலதான் இன்னைக்கு மக வீட்டுல இருக்காங்க, குழந்தைங்களோட இருந்திருக்காங்க. இறைவனுக்கும் சேவை செஞ்சிருக்காங்க, கலைக்கும் சேவை செஞ்சிருக்காங்க, சமூகத்துக்கும் சேவை செஞ்சிருக்காங்க. எனக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும். நல்ல குடும்பத்தோட குடும்ப தலைவியாவும் சிறப்பா இருந்திருக்காங்க. எந்த சண்டையும் வரலன்றாங்க. ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பசிக்கிறது கூட தெரியாது. பேசி ஆடி பாடி இருந்தா பசியெல்லாம் மறந்துடும். ஆமா, சந்தோஷமா. இப்படி யாராவது வரணும், பாடணும், ஆடணும், தெரிஞ்ச சொல்லி கொடுக்கணும், இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு. அதுதான் ஒரு ஆசானுக்கான அடிப்படை தகுதியாவே நாங்க பாக்குறோம். கற்றுக்கொள்ள மாணவர்கள் வர வர ஆசானுக்கு வேற என்ன வேணும்? பெருமை வேற. ஐயாவும் நல்ல மனசு. இருக்கிறவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, இல்லாதவங்க காசே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நாங்க சொல்லி கொடுப்போம். நீங்க சொன்னீங்க அந்த ஒப்பனை எல்லாம் இன்னைக்கெல்லாம் இல்ல, சதிராட்டுங்கிறது இல்ல, அந்த ஒப்பனையும் இல்ல, அந்த புடவை இல்ல, அந்த மாதிரி ஜரிகை இன்னைக்கெல்லாம் பட்டு புடவையில வர்றதும் இல்ல, கிடைக்கிறதும் இல்ல. முகத்துக்கு பவுடரு, சாண்டில் போடுறது. முதல்ல இருந்தவெல்லாம் மஞ்சள் போட்டு நல்லா குளிச்சு பொட்டு வச்சு, அது ரொம்ப முக்கியம், ராக்கடி இப்படி எல்லாம் வச்சு நல்லா அவங்கள பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். பவுடர் அடிக்க வந்தவனே அவன் மாதிரி ஆயிருக்கு. உங்களை சந்திச்சதே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது கலைமாமணி விருது வாங்கி உங்களை சந்திக்கணும்னு நான் கலைமாமணி விருது வாங்கின 6 மாசமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் இயற்கை எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய நாள் கரெக்டா உங்களை சந்திக்கிறோம். உள்ளபடியே இந்த பொழுது ரொம்ப பெரிய சந்தோஷம். சந்தோஷம். ஒரு 100 ஆண்டுக்கு பின்னால எங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க. தில்லானா தில்லானாக்கெல்லாம் இப்ப பாட்டு இருக்கு. தீம் நததி தீம் தரணதீம் நததி தீம் தரணதீம் நததி தீம் தரணதரதானி உதரதானி தீம் தரணதீம் நததி தீம் தரணதி. இதுக்கு தீர்மானம், அடகு எல்லாம். அது முடிச்ச உடனே கை அருமறை புகழும் அழகிய முத்துமாரி அடியேன் வினைகளை அகற்றுவயம்பனி நாரணி பூரணி பாரணி காரணி தகநகஜம் தரி தகுந்தறி கூட தக தத்தில்லாம் தகதில்லால் தளங்குத்தம் ததிகினத்தம் தீம் நததி தீம் தரணதீம் நததி தீம். இது தில்லலாம். நல்ல சந்தோஷமான நாள் இது. தில்லானம் முடிஞ்சு மங்களம் எல்லாம் பாடுவீங்க? மங்களம் என்னென்ன மாதிரியான மங்களம் பாடுவீங்க? மங்களம் மீனாமா பாடுவோம். மங்களம் அது முருகப்பெருமான் என்ன மாதிரியான மங்களம் வச்சிருப்பீங்க? இந்த சொர்ணவராளி நாதரான சுப்பிரமணிய வேலவர்க்கு மங்களம் நித்ய சுப மங்களம் ஜெய மங்களம் போரி சாரு தேவசேன புரோபராய தேவகாந்தி நோகராய மங்கள நித்ய சுபமங். வள்ளியை சீரை எடுத்த புள்ளிமயில் வாகனர்க்கு வள்ளியை சீரை எடுத்த புள்ளிமயில் வாகனர்க்கு மங்களம் நித்ய சுபமங்களம் ஜெய மங்களம் பூரி
சாருமா தாத்தே ஆட கூட சுத்தி ஆடுறது. பொம்பளை நிறைய இருப்பாங்க. ஆமா 32 பேர் இருக்காங்கல்ல. ஆட புடிச்சிட்டு ஆட வேண்டியது. மங்களம் வந்து முருகப்பெருமானுடைய மங்களத்தோட வச்சு முடிச்சிருக்காங்க. அருமை. அது தில்லானா வந்து மாரியம்மா அம்பாள் மீது ஒரு தில்லானாவை நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீங்க கேட்டிருப்பீங்க. எங்கள்கிட்ட இந்த தில்லானா வேற மங்களம் வேற மங்களம் என்னன்னா மீனாமா தான் எப்பவும் பாடுறது. சரி 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 சரி. அதுதான் அது பாடுவீங்களா? அது கொஞ்சம் பாடுங்க. மீனாமா ரூபம் உலகு நித்ய ஜெய மங்களா மீனாமா ரூபம் உலகு நித்ய ஜெய மங்களம் பமான சுதடு பட்டி பமான சுதடு பட்டி பதார இந்த முலகு மீனாமா ரூபம் உலகு நித்ய ஜெய மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜீவ நயன தியாக ராஜாத்தி ராஜுடை நமீனாமா ரூபம் உலகு நித்ய ஜெய மங்களம் பக்லார நாரதாரி பக்தோடு புவடு சுந்தரி மீனாமா ரூபம் உலகு நித்ய ஜெய மங்களம். பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே என்ன செய்குவேன் பெண்ணே என்னே ரமோமல் என்னை கலந்த ரமோவள் என்னை கலந்த மன்னன் ராஜகோபாலன் வர காணே மன்னன் ராஜகோபாலன் இன்னமும் வர காணே என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே ஆசை இருந்தால் என்ன காசை விடுப்பமோ ஆசை இருந்தால் என்ன காசை விடுப்போம் அழகு மாப்பிள்ளையான வளமிக்கு செல்ல அந்த காரணத்தால மனதை மயக்க வைத்து அரிய புத்தாடினால காரியம் கை கொள்வேன் அரிய கூத்தாடினாலும் காரி கை கொள்வேன் என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே. நீங்க நல்லா தான் பாடணும்னு ஆடிட்டீங்கல்ல பதம் தானேம்மா? மகராஜா நல்லா பதம் உருப்படி ரொம்ப பதமா ஆடி இருக்கீங்க. இல்ல பரவாயில்ல. ஆமா நம்ம தங்கம் மகராஜா நல்லா எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.